ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாரின் 129வது பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை அடுத்த படப்பையில் தமிழ்நாடு ரெட்டி நலசங்கம் சென்னை மண்டலம் ஓமந்தூரில் இருந்து பிறந்தநாள் விழா மற்றும் ரெட்டியாரின் குடும்ப விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது பலதரப்பட்ட ரெட்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு உண்டான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ரெட்டி நல சங்கம் சென்னை மண்டல நிர்வாகிகள் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாருக்கு ஓமந்தூரார் வளாகத்தில் சிலை வைக்க வேண்டும் எனவும், திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பிசி சான்றிதழ் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைந்து உரிய நபர்களுக்கு பிசி சான்றிதழ்கள் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். உத்தமர் ஓபிஆரோட 129வது இது உத்தமர் ஓபிஆர் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓபி ராமசாமி ரெட்டியாரோட 129வது பிறந்தநாள் விழா. இதோட சென்னை மண்டலம் வந்து அதோட குடும்ப விழாவையும் இந்த பிறந்தநாள் விழாவையும் இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்தது 129வது பிறந்தநாள் விழா. அதாவது தமிழ்நாடு அரசுகிட்ட நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுட்ருக்குறோம். அவருடைய முழு உருவ சிலை சென்னையில் ஓமந்தூரார் தோட்டம் இருக்குது. அந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் அல்லது பிரதான முக்கிய இடத்துல சென்னையில் ஓபிஆரோட முழு உருவ சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு. திண்டிவனத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு இருக்கு. இப்போது அது அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால திண்டிவனத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு அவரோட பெயரை சூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். தீர்மானங்கள் போட்டிருக்கோம். அந்த 6 தீர்மானங்களும் உங்களுக்கு காப்பி கொடுக்குறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு மாபெரும் மாநாடு நடக்குது. தேர்தலை ஒட்டி மாநாடு நடக்குதுன்ற மாதிரி இல்லை, இது அவரோட பிறந்தநாள். இது தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அவரோட பிறந்தநாள். எவ்ரி இயர் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு மாநாடாவோ குடும்ப விழாவாவோ இந்த இடத்துலையோ இல்லை அவருடைய ஓமந்தூராருடைய சொந்த ஊர்லேயே நடத்திட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் இப்போ தேர்தல் பற்றி பேசுகிறதுக்காக இப்போ கூடலை. இது ஓமந்தூரார் பிறந்தநாள் விழா. அதில் சில கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கான தீர்மானங்கள் சிலது போட்டிருக்கோம். அந்த தீர்மான காப்பியை நகல் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சர்டிஃபிகேட் வாங்குறதுல குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது எந்த மாதிரியான குளறுபடி, அப்படி கிடைக்காதனால எந்த மாதிரியான பாதிப்புகள்? ரெட்டி கஞ்சம் வந்து பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது அரசு உத்தரவு இருக்குது, அரசாணை இருக்குது, தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் சில பகுதியில் தர்றாங்க, சில பகுதியில் தர்றதில்லை. ஆனால் எல்லா பகுதியிலையும் தரணும் அப்படிங்கிறது அரசு உத்தரவு இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம். அது தனிப்பட்ட முறையில் சில தாசில்தார் எங்களுக்கு உத்தரவு வரலைங்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து போராடி கேட்டுட்டு தான் இருக்கிறோம். சில இடத்துல நீங்கள் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாணை தெளிவாக சொல்லுது, நீங்கள் பேக்வேர்டுன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ரெட்டி கஞ்சம்ங்கிற பிரிவு, ரெட்டியில் நிறைய பிரிவு இருக்குது. ரெட்டி கஞ்சம் பிரிவு மட்டும் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி வருது. அந்த அந்த இதை தான் நாங்கள் கேட்குறோம். சர்டிஃபிகேட்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம். அதிகாரத்துக்கு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து நாங்கள் வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போகணும்னு சொன்னால் கல்வி அளவில் போகிறதுக்கும் வேலைவாய்ப்பு அளவில் போகிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்து பெரிய உபயோகமாக இருக்கும். அது இல்லை, அது கிடைக்கல. 30-40 வருஷத்துக்கு முன்னால் முற்பட்ட இடமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அது தேஞ்சு ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த சர்டிஃபிகேட்ஸை கேட்குறோம். அது இருந்ததுனால தான் உயர் பொருட்களுக்கு போக முடியும். கல்வியிலையும் சரி, வேலைவாய்ப்புலையும் சரி. ஆமாம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. தென் பகுதியில் அதிகமாக இருக்காங்க, மற்ற பகுதியில் பரவலாக இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. நன்றி. நன்றி.